நமது கிராம நாட்டாமை அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படும். மரியாதை செய்து கௌரவித்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை அவர்கள் இருந்தாலும் மரியாதையாக மேடைக்கு வந்து தருவாறு மரியாதை பெற்று செல்லுமாறு மிக அன்போடு அழைக்கின்றோம். அதே பொழுது கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் மேடைக்கு வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெரும் மதிப்புக்குரிய நாடக கலா ரசிக பெருங்குடி மக்களே, கிராமத்து பெரியவர்களே, உங்கள் சார்பாக இப்பொழுது இந்த நாடகத்தை துவக்கி வைக்கின்றோம். இந்த நாடகம் ஏராளமான பொருள் செலவிலே நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் விதிமுறைப்படி காவல்துறையினுடைய கட்டுப்பாடுபடி இந்த நாடகம் நடைபெறுகிறது. தயவுசெய்து இந்த நாடகத்தை அன்போடு ஆதரவோடு வெகு சிறப்போடு நடத்தி தர வேண்டியது ரசிக பெருங்குடி மக்களுடைய உங்கள் சார்பாக. நீங்கள் மறுபடியும் இதை நல்ல முறையில் நடத்தி செல்வ விநாயகனுடைய அருள் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். ஓரானை கண்டை உமையாய் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினார். வராத புத்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும் சித்தி தரும்.
ஏன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போய் சொல்லிடுமா? பயப்படாத. வா. யாரும் அடிக்க மாட்டாங்க, வாங்க. அடிக்கல மாட்டேன். இப்படிதான் இருக்கணும். அருமையான ஒரு பக்கமேளம். பக்க மலத்தை இசைத்து கொண்டிருக்கும் இசை கலைஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். அதுக்கடுத்தபடியாக சிறந்த முறையில் ஒளிப்பிரிக்கி புவனேஷ் தானே, புவனேஷ் அடியூசன் அவர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடித்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா நாடத்தை ஆரம்பிச்சாச்சு, கூத்தல கோமாளி வந்தாச்சு. நீங்க எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இத்துடன் நாடகத்தை நீங்க நினைக்கிற மாதிரி என்ன இல்லையா எடுத்து வைக்கலையா? ஏய் ஏற்கனவே இப்ப எலெக்ஷன் டைமா இருக்குது, நீ வேற முடிக்க போறேன்னு சொல்ல அவங்க வாட்டில முடிக்க விட்டுருக்கான் போல இருக்குடா அப்பா. ஆமா நீங்களும் அவர் பார்த்து கொடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆமா நீங்களே என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்களே என்ன பண்ணணும்? அத்தா பெரிய அத்தா அத்தா அட இருடா வருமடா, இந்த பூச்சி கூடு போட்டு போற ஆத்தா பச்சை கலர் சேலக்காரக்கா ஆத்தா எங்க போற? இருடா ஒண்ணு கடிக்க போறியா? சரி எனக்கு சேர்த்து அடிச்சிட்டு வா. முகர்ல முழிச்சா விளங்குமா? சரி விடுறா, இது என்ன நீர் கேசு அப்பப்ப கெடுட்டாடா வர வந்துட்டு போது அதை அடிக்க போது விடுங்க, எனக்கும் சேர்த்து அடிச்சுட்டு வர சொன்னேன் இவ்வளவுதான். ஆமா இருந்தாலும் பரவாயில்ல. பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும், ஆமா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பொத்தட்டைக்குன்னு விழுந்துருவோம். அறாம தரித்திரியம் முடிச்ச மாதிரி அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும். இன்னைக்கு காலம் போடல, மரம் தான் போட்டிருக்காங்க. மரம் போடுறதுக்காக. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் ஆரம்பிச்சா நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னால எல்லாம் சரி சைக்கிள் டயரை பத்த வச்சுக்கிட்டு பாதை தெரியான்னு சொல்லி இப்ப நாடகம் பார்க்க வருவாங்க. ஆமா இப்பெல்லாம் அப்படியா? இப்ப காலம் மாறி போயிருச்சு. எப்படி? நம்ம கொட்டாய்க்கு முன்னால வந்தோமே 9 மணி 8:45 உள்ள வந்தேன். சரி இந்த நாடக கொட்டாய் முன்னால ஒரு நாயாவது இருந்துச்சா? டேய் அதுக்கு நீ என்னடா கேக்குற? இல்ல ஒரு நாய்க்குட்டியாவது இருந்துச்சா? ஐயா அது எப்படி வரீங்க? பொட்டலா கடந்துச்சு. ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சா? குஞ்சு எதுக்கு? அந்த குஞ்சை கேட்கல, கோழி குஞ்சு கேக்குறேன். கோழி குஞ்சு தான் எதுக்கு? கோழி குஞ்ச பாத்தியா? இல்ல இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாடகத்தை யாரா மதிக்கிறது? ஆமா நம்மளே இங்க இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டுக்கு வீடு எப்ப டிவி வந்துச்சு அப்பவே பொம்பளை அதுக்கு அப்புறம் கெட்டு போயிட்டாங்க. எப்படி? வீட்டுக்கு வந்து அந்த சீரியல் சி தமிழ்ல ஒண்ணு சன் டிவில ஒரு நாடகம் போடுவாங்க. என்ன நாடகம்? அது அருமையான நாடகம். சன் டிவில ஒரு நாடகம் போட்டாங்க. என்னது அது? நாகினி நந்தினி கோத்தாயி. யாரடா கோத்தா? இல்லப்பா அந்த நாடகத்துக்கு பேரு. இன்னொன்னு சி தமிழ்ல ஒரு நாடகம் போட்டாங்க. என்னது? என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? நாகினி நந்தினி கோத்தா ஈரணி. அடே அது எங்கடா போடுறாங்க? இன்னொரு நாடகம் போட்டாங்க, செம்புளுத்தி நாடகம். செம்பருத்தி செம்பருத்தி. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன வேற சொன்ன? செம்பருத்தி தான். செம்பருத்தியா? இப்படி சொல்லி நாடகத்தை பார்க்க வர்றதுக்கு. சரி இப்ப எல்லாம் நாடகத்தை எப்படி பார்க்க வராங்க?
இந்த கக்கத்துல ஒரு புள்ளக்குட்டி, சரி இந்த கக்கத்துல ஒரு பாய், சரி பின்னால 2 நாய்க்குட்டி. அது எதுக்கு நாயி? நாய் என்ன நாடகமா பார்க்க போகுது? இன்னைக்கு நாய் நாடகம் பார்க்குற நாடகமா வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு அந்த மாதிரி நாடகம் இல்ல, இன்னைக்கு பக்தி பரவசம் மட்டும். எப்படி? சின்ன பருப்பு பெரிய பருப்பு. ஆமா, துவரம் பருப்பு பாசி பருப்பு அரைக்கில வாங்கிட்டு போய் அவன் தான் மல்லிகை கடையில் சிட்ட போடுற மாதிரி இருக்கேன் பாரு. ஆமா, அப்படி சொல்லிட்டு சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். சின்ன கருப்பு பெரிய யாருக்கு உயர்ந்த நாடகம்? யாருக்கு? பூரா பொங்கலுக்கு உயர்ந்த நாடகம். தீபாவளிக்கு உயர்ந்தது பொங்கலுக்கா? முகரையில் யாரா பெட்டிக்கு போட்டு இழுத்து பேசுறான்டாப்பா. பெண்களுக்கு உயர்ந்த நாடகம். ஏன் ஆம்பளைகளுக்கு எல்லாம் வீட்டு போய் சொல்லிடுமா? ஆம்பளையில வீட்டுக்கு போய் சொல்றியா? இருக்கிறது ஆம்பளை கூட்டம் தான் பாதி கூட்டம் இருக்குது. அதையும் வீட்டுல விட்டு தெருவுல தெரியுமா? இது ஆண்களுக்கு உயர்ந்த நாடகம் தான். சரி, ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க. இவங்க எல்லாம் ஆம்பளையா இல்லையா? ஆம்பளைங்கிறியா இல்லங்கிறியா? ஆம்பளை தாயா நீ வேற. ஆமா, இது மாதிரி நாடகம் வச்சிருக்காங்க. சிவபெருமான வந்து வெளியே சாமி இழப்பாரு. சரி, இங்க 7 கரகம் வைக்கப்படும். ஆமா, என்ன பெத்த ஆத்தா மார்க்கு மேல சாமி வரும். எப்படி எப்படி வருங்கிற? சங்குனக்கி சங்குனக்கி சங்குனக்கின்னு வருவாங்க. அங்கிருந்து அருளாடி வர்றவங்களுக்கு நிதானம் தெரியாது. ஆமா, இந்த புள்ளக்குட்டி இந்த தூக்கிட்டு இந்த கக்கத்துல புள்ளக்குட்டி அத பாயில படுக்க போட்டிருப்பாங்க. அருளாடி வர்றவங்களுக்கு நிதானம் தெரியாது. ஆமா, அங்கிருந்து வேக வேகமா ஆடி வராங்கல்ல. சரி, இந்த பாயில படுத்திருக்க புள்ள வயித்துல ஒரே மிதி தருக்கட்டின்னு மிதிச்சு அந்த புள்ள முண்டி கிண்டி பாக்கும். கொத கொதன்னு 1.5 கிலோ ஆயி போயிரும். ஆயின பீனே ஓ மோரே ஆயி போயிரும். அங்கிட்டு இங்கிட்டு பாப்பாங்க, பேப்பர் கிடைக்காது, கல்லு கிடைக்காது. ஆமா, குறு 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 என்ன பார்த்தா நாயா தெரியுதா அப்படின்னு சொல்லி நாயை கூப்பிட்டு அதுல விடுவாங்க. அது சும்மா நாக்க போட்டு நல்லா செஞ்சிருப்பவள. ஓய், நல்லா செஞ்சிருப்பவள. என்ன செஞ்சு நாயை நீங்க கூட்டி வரல, நீ கவலைப்படாதீங்க. ஆமா, நாய் இல்லைன்னா பயப்படாதீங்க. பப்புனுக்காரன் அதுக்கு பதில் தான் கூட்டி வந்திருக்கோம். ஏன்டா மணப்பாறையில இருந்து நம்ம ஊருக்கு என்ன பிய திங்கவா வந்தேன்? யாருக்கு தெரியும்? தெரியாம அங்கிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கூட. ஓய், அதுக்கு வரலையா? நீ இருக்கையில நான் எதுக்கு கவலைப்படனா? சரி விடு. சரி, வந்திருக்கவன் வணக்கத்தை சொல்லுவான். வணக்கத்தை சுணக்கம் இல்லாம ஹலோ 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 அம்மா மர ஐயா மர வணக்கம், உங்க ஆசைக்கு ஏத்தபடி இருக்கும். அம்மா மர ஐயா மர வணக்கம், உங்க ஆசைக்கு ஏத்தபடி இருக்கும். அம்மா மர தம்பி மர வணக்கம், அத குமாரங்க நடக்கும் நடக்கும் அம்மா மர ஐயா மர வணக்கம், உங்க ஆசைக்கு ஏத்தபடி இருக்கும். அண்ணே கொரடு வச்சிருக்கீங்களா? அண்ணே கொரடு இருந்தா உடனே
சிங்கினமணி சிங்கிலமணி சிரிச்சு புட்டா குஞ்சுல ஆணி. இந்த இரு ஒரே நிமிஷம் அது நம்பிடுறோம் அதில் போச்சு அது சரியா இருக்கும்டா. என்னத்துக்குடா ஏதோ குஞ்சில ஆணின்னு ஆணின்னு சொன்னா எதுல இருக்குது ஆணின்னு? குஞ்சுல பாட்டு தானே. சிங்கனமணி சிரிச்சு போட்டா நெஞ்சில யானி. நெஞ்சில யானியா? மாத்தி ஏத்தி சொல்லிடாத சரியா? கணபதி, நான் தவறா பாடிட்டேன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஆமா, நான் தவறு பண்ணல. இதுல பாட்டு எழுதுன ஒரு தவறு பண்ணல. அப்புறம் இடையில நடந்த தகராறு. யாரு என்ன காரணம்னு கேளு. என்னது? நான் கூட ஊருக்கு ஒரு ஊசை தான் அடிச்ச கூட அவர் பாட்டில் ஊர் குறுக்கா மாதிரி ஏறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்த தகராறு சொன்னல. என்ன தகராறு தெரியுமா? என்னது? நல்ல பாட்டை பூரா கொண்டு போய் டிஜேல ஏத்திட்டான். டிஜே? ஆமா ஆமா. டிஜேன்னா வேற டம்மு 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 டம்முன்னு சத்தம் தான் கேட்கும். ஆமா, வேற ஒரு மசரும் புரியாது. சரி, இதனாலும் பரவாயில்ல. இன்னொரு பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? என்ன பாட்டு? ஆடுகளம் படத்துல. என்ன பாட்டு? அந்த பாட்டெல்லாம் நீ கேட்டீங்கன்னா அசந்து போவ. என்ன பாட்டு? அப்படி நான் மட்டும் தான் கேட்டிருக்கேன் இந்த பாட்டெல்லாம். எங்க பாடு பாப்போம். எல்லாமே வச்சு தான் வெளுத்தாங்கலா இல்ல மல்லாக்க போட்டுக்கிட்டு உதச்சாங்கலா. நீ தவறா எடுத்துக்காத. வெளுத்தாங்கலா என்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இப்பெல்லாம் பாட்டு அப்படி மாத்தி போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இந்த கூட்டத்துல சாமி அழைச்சா சாமி வருமா? சரி, சாமி அழைக்கிறேன். வாங்க வானே ஐயா வரானுமா? சரி சரி வர்றாங்களா? எப்படி சரி சரி சரி. நாடகம் அம்மனமா போகுதா? அம்மனமா போகுதா? அவக்குளமா போகுதா? அதான பார்த்து நான் கூட அம்மனமா போகுதுன்னு சொல்லி கேட்டுச்சு. என்ன செய்வது? இல்ல வானே, நீங்க சொல்லுங்க. இங்க வானே, பயப்படாதீங்க. பயப்படாத, நான் இருக்கேன். இங்க வா. நீ எப்போதுமே நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. வா இங்க வா, சொல்றேன். இங்க வா. இல்ல இல்ல இங்க வா, பயப்படாத. மைக்ல வா, நான் இருக்கேன். இல்ல இல்ல ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ பேசு, சும்மா பேரை மட்டும் சொல்லு. இல்ல நீ சொல்லுங்கிறேன். அது குரல் எரிநாயா புடிச்சு கடிக்குது. தொண்டை கட்டி இருக்கு. இல்ல தொண்டை நல்லா தேங்க. சொல்லு, பேரை சொல்லு. சரி சரி. எங்களது ஆருயிர் அண்ணன் திரு பந்தம் ஹோட்டல் உரிமையாளர் கருப்புசாமி அண்ணன்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவ்வளவுதான். வருகை காவல்துறை ஐயா அவர்களை மேடை கலைக்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை சாய்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் எங்களுக்கு சீக்கிரமாக நாடகம் மேடை கலைக்கிறார்கள். ஈபியா அவர் எந்த போஸ்ட் மரத்தில் ஏறிட்டு இருக்காரோ. எங்களுக்கு இபி வயர்மேன் அண்ணா அவர்களை எங்கிருந்தாலும் சீக்கிரமாக நாடகம் மேடை கலைக்கிறார்கள். காவல்துறை சாய்பு ஆய்வாளர்கள் கொண்டாடி பற்றி குறிப்பிட்டார்கள். இங்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை சாய்பு ஆய்வாளர்களுக்கு கொண்டாடி பற்றி குறிப்பிட்டார்கள். அது உடஞ்சு
அடிக்கடி அடிக்கக்கூடாது, ஒரு தடவை தான் அடிக்கணும். காவல்துறையின் சார்பாக கானூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாடகம் ரொம்ப மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி மக்கள் அனைவரும் அமைதியாக நாடகத்தை பார்த்துக்கிட்டீங்க. அதனால் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இபி வயர்மேன் அண்ணா அவர்கள் எங்க தலைவர் சீக்கிரமா நாடகம் அடிக்க வருகிறார்கள். இபி வயர்மேன் ஈஸ்வரன் அண்ணா அவர்கள் எங்க தலைவர் சீக்கிரமாக நாடகம் அடிக்க வரும். இவர் தானா? போயிட்டு வாங்க. அடிக்கடி டீ மட்டும் கொடுங்க. இல்லை மறந்துடுவேன், அதான் கேட்டேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. எதில் விட்டேன்? வாயில. உனக்கு தருத்திரியை முடிச்ச விளக்கமா இருப்பிச்சு ஒரு உதவட்ட வேலை. ஏன்னா எவனாவது வாயில விட்டேன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் வார்த்தையை வாயில விட்டேன்னு சொல்லு. ஆமா, இப்ப சாமி அழைக்க போறேன். டேய், நீ சாமி அழைக்கிறியா? ஆமா, அதுக்கு தான்டா சிவன் வேஷத்துக்கு சிவன் வந்திருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. என்னது? நான் பப்புன்னு போட்டா எப்போதுமே சாமி அழைப்பேன். நீங்க? ஆமா. அது நீ சாமி அழைப்ப. நீ சாமி அழைச்சா சாமி வருமா? ஏன்னா சாமி அழைச்சா சாமி வராதா? ஏன்டா நீ ஏற்கனவே 6 மாசமா குளிக்காம தர சாமி அழைக்கிறேங்கிற. குளிக்காத போய் சாமி அழைச்சா தாண்டா சாமியார் எடுவட்ட வேலை. அழுக்கும் துணியுமா இருக்கான்னு அழுக்கு மூட்டை சாமியாரு. ஆமா, சரி பாப்போம். இப்ப சாமி அழைச்சா சாமி வருங்கிறவங்கள எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்பாதீங்க. இப்ப பாரு 2 பக்கம் ஓட்டமா இருப்ப. சரியா? இப்ப சாமி வராதவங்க கை தட்டுங்க. இப்ப தட்டுங்க. 2 பக்கம் ஓட்டு. அதெல்லாம் என்ன கல்ல ஓட்டு போடுறீங்க? சரி, எப்ப கணபதி இந்த ஊர்ல சாமி அழைச்சு சாமி வந்துருச்சுன்னா சரி, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க. என்னது? இந்த ஊர்ல சாமி அழைச்சு சாமி வரலன்னா சரி, என் சம்பளத்தை பூரா உங்களுக்கே தர்றேன். அதே சாமி வரலன்னா இதே சாமி வந்துருச்சுன்னா சரி, இந்த நாடகத்துக்குள்ள காசை பூரா சத்திப்பா எனக்கு தர்றேன்னு இருக்கேன். சரி, இன்னைக்கு தான் உன் பேச்சு பிடிச்சிருக்குது. இது வேணாம்டா. என்ன காசு பெரிய காசு? காசா பெருசு? சரி, அப்புறம் இந்த காசு காசுன்னு சொல்லி காசு பெருசு இல்ல டிராவல்ஸ் வாங்கிட்டேன். அவெல்லாம் மத்தியா இல்லையா? சரி, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னது? இந்த ஊருக்குள்ள சாமி அழைச்சு சாமி வரலன்னா இந்த ஊருக்குள்ள நான் நிறம் அம்மனை கட்டையா போறேன். கண்டா அப்படியே உடம்புல ஒட்டு துணி இல்லாம நான் போறேன். அப்படி வந்துருச்சுன்னா அதே மாதிரி சாமி வந்துருச்சுன்னா நீங்க 4 பேருமே போகணும். நாடக அமைப்பாளோட சேர்த்துதான். நாடக அமைப்பாளோட சேர்த்து நீங்க 4 பேர் இந்த ஊருக்குள்ள அம்மனை கட்டையா போகணும். கன்றாதி. சரி, ஏன்னா இவங்க சர்ச்சு மட்டும் தீர்ப்பு. இன்னைக்கு ஹைகோர்ட். நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். யார் அம்மனை கட்டையா போறோம் எல்லாம் ஜோரா கேட்டுட்டு சாமி இழப்பான். ஹலோ ஹலோ நீலமக வண்ணா நீலமக வண்ணா நீலமக வண்ணா நீலமக வண்ணா உன்னை அந்தரத்துதான் வரவழைத்து 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 ஐயா ஊதினா செங்குழலே ஐயா உலகளந்தே மயவனே 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 ஐயா ஊதினா செங்குழலே உலகளந்தே மயவனே 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 ஐயா கச்சரல்ல தானு கட்டி கச்சரல்ல தானு கட்டி ஐயா கருங்கச்சை சுகுவிட்டா ஐயா கச்சையலாம் தானு கட்டி கச்சையலாம் தானு கட்டி ஐயா உனக்கு கருங்கச்சை சுகுவிட்டா ஐயா வெள்ளி நல்ல முடியருவா வெள்ளி நல்ல முடியருவா
மகமாய் உட்காராத்தா உட்காராத்தா. இன்னைக்கு எங்கிட்ட உழைச்சிக்கிட்ட பையா ஆத்தோ ஆத்தா சாமி கூப்பிட்றப்ப அதே மாதிரி வரணும். நீங்கள் 2 பேரும் துள்ளி குதிச்சு வரணும் ஆத்தா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம இந்த குளிக்காத பைய சாமி அழைச்சி வந்துட்டீங்களேன்னு. ஆத்தா மகமாய் உட்கார் 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 உட்காரு. அப்புறம் திண்ணூறு போட சொல்லுவோம். உட்கார் 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 அப்படியே உட்காரு உட்காரு. பெருன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும்புக்குரிய மரங்குற தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலை மண்ணை புனாக்கும் மாபெரும் விவசாய பெருமக்களை, அதுக்கடுத்த கோவில் பூசாரிகளுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவருக்கும் ஊழ் பட்டியாளர்களுக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் நட்பு மன்றத்தார்களுக்கும், அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கு அனைத்தினமும் காக்கி இருந்திருக்கும் காவல்துறை ஐயாவர்களுக்கும், அதுக்கடுத்த போட்டோங்களே போடாதவங்களே வெத்தலாக்க போடுங்க. ஆனா யாரு கீழே போடாது. பப்படக்கார மூஞ்சில தப்புங்க அந்த பொழிச்சுணும். ஆமா நேரம் வந்து என் முகரல் திப்பிட்டு போங்க. என்ன கார்பரேஷன் தொட்டி முனிசிபாலிட்டி கக்குசுல் அது. ஆமா அவன் ஆளுகளை பாரு. நைட்டு 12 மணிக்கு மேல பப்பு டான்ஸ் முடிஞ்சு போயிடும். சரி சரி 1 மணிக்கு மேல பப்பு டான்ஸ் முடிஞ்சு போயிடும். சரி சில பேர் கையில பிடிச்சு படுத்துருப்பாங்க. என்னத்த பாயுதல அவனியத்தை தெளிவா சொல்லு. சில பேர் பாருங்க எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு வாய் ஆண்டு தூக்குவாங்க. அவங்க வாயில உதுப்பிடுங்க. அவங்க எதையே நினைச்சு கடற்கரை முழுகிட்டு போகட்டும். போனவங்களே போகாதவங்களே எங்க எங்க உங்களை மாதிரி பரதேசமா வெளிநாடு போனவங்களே போகாதவங்களே, அதுக்கடுத்த வயசுக்கு வந்தவங்களே வராமல் ஏங்கி கொண்டு போகலே. அண்ணே அதை கேட்க சொல்றான் பாருங்க உள்ள இருந்து. என்னது என்னண்ணே அது என்னது வயசுக்கு வந்தது? அது வயசுக்கு வரணும் பருவம் அடைகிறோன்னு அர்த்தம். பருவமா? ஆமா. அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, திருமணம் ஆக போகுதுன்னு அர்த்தம். திருமணம் அப்படின்னா திருமணம்னாவா இப்ப பெண்கள் வயசுக்கு வந்துட்டா சரி பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய பொண்ணுன்னா இதே மாதிரி வளர்ந்துட்டா பெரிய பொண்ணுதே. ஐயோ உனக்கு எப்படி சொன்னா புரிய வைக்கிறது? இப்படி சொன்னா புரியும். பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்துருச்சுன்னா சரி பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவாடை சட்டை போடுவாங்க. அவுத்து போட்டா தராது தடுத்துறைய முடிச்சவனே. அதுக்கப்புறம் தாவணி பாவாடை சட்டை சேலை ஜாக்கெட் கட்டுவாங்க. சரி ஆமா. அது இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர்றது தெரியுமா? அதுவும் இருக்கா? ஏன் அணியெல்லாம் வயசுக்கு இல்லையா? இருவாரே நான் வயசுக்கு வந்துட்டேனா? எதுல பாக்குற? கூகுள்ல வயசுக்கு வந்துட்டேன்னா அது சொல்லுமா? ஆமா இப்பதான் எது எடுத்தாலும் அதுதானே கூகுள் தானே. செல்லு இல்லைன்னா செத்து வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? இல்லனே இல்லையா? இல்லனே. ஏப்பா மணி வயசுக்கு வந்துட்டியாடா? நானே நான் வயசுக்கு வந்துறலாம் தெரியல. சரி பின்னாடி வந்து பார்த்து சொல்றீங்களா? எதடா பார்த்து சொல்ற பழக்கமா பெஞ்சு போயிடும். எதடா பார்த்து சொல்ற? ஏப்பா ஆல்ரவுண்டுக்காரரா அண்ணே நீ வயசுக்கு வந்துட்டியாடா? அப்பதான் ட்ரை பண்ணிக்கிறேன் வயசுக்கு வர்றது. அப்படி இல்லாம மலை குட்டெல்லாம் ஏறி பார்ப்பேன் நீனு. சரி விடு. ஏப்பா தாளக்காரரா எங்க விட்டாரு? வயசுக்கு தாளக்காரரா வயசுக்கு வந்துட்டீங்களா? வயசுக்கா நீ கூப்பிட்டீங்க வந்து அது என்ன வயசுக்கு வந்துட்டீங்க புரியல. கூப்பிட்டிய வயசுக்கு வந்துட்டியா இல்லையாடா? அப்படின்னா சொல்றா வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? வயசுக்கு வந்துட்டியா அப்படின்னா என்ன வயசு என்னன்னு தெரியாதா? உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா தெரியாதானே விடுறா. உனக்கு தெரியுமா தெரியாதாடா? எனக்கு தெரியாதே வந்து பார்த்து சொல்றியா? எதை பாக்குறது? வயசுக்கு வந்துட்டியா? நீ இப்போ நான் சொல்றேன் அதை வச்சு தெரிஞ்சுக்க. எனக்கு பார்த்து சொல்லு. பார்த்து சொல்றேன்டா. ஏன்டா தம்பி நீங்க வந்துட்டீங்களாடா? சிரிக்கிற அவ வந்துட்டியாடா? அப்ப அவனுக்கு தெரியுமா உனக்கு வயசுக்கு வர்றதுன்னா என்ன இல்லை? ஏண்டா ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர்றதுன்னா சரி ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இதுக்கு நான் அமெரிக்கா போய் 3 மாசம் படிச்சேன். அமெரிக்காவில்? ஆமா பரவாயில்லையே. வயசுக்கு வர்றதை பத்தி தான். தம்பி இப்ப 10வது பரீட்சையில வரப்போகுது. அண்ணன் பேரை காப்பாத்தணும் சரியா? காப்பாத்திடுவாங்க. என்னடா கீழே குனிச்சு இருக்கிறானே சரியா? இங்க வார் அண்ணன் நிமிந்து வர்றா. யாரு சொன்னா குட்டியில இருக்கிற பப்புன்னு சொன்னாருன்னு சொல்லு நினைச்சுக்கணும். பரீட்சையில எழுதணும் என் பேரை நீ காப்பாத்துன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரியா? ஏன்னா காப்பாத்திடுவேன். ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரணும் வேற எந்த விஷயமே இல்ல. எந்த விஷயம் இல்ல. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னா கொட்டையில மசுறு முளைக்கு. எந்த கொட்டையில? தாவா கொட்டையிலடா லூசு பேல. நீ வேற எந்த கொட்டையில நடிச்சுக்காத. அந்த கொட்டையை நான் சொல்றேன் டவுசர் கீழே பாப்பா போல இருக்கு. ஆனா பாய்ப்ப நான் சொல்றேன் தாவா கொட்டையிலடா உங்க வீட்டுல உழுது வம்ப கட்டி விட்டு போயிடாதீங்க. அருமை நாடகம் பழமாகி உங்கள் வீட்டு பிள்ளைமாகி சென்றவளா வெற்றுமசு குட்டிரும் மதுரை மற்றும் அருமை தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பலவாத்திய புகழ் கல்வி மடையை சேர்ந்த கே சக்திவேல் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மற்றும் எஸ்பி டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்கள் நாடகம் அமைத்திருக்கார். இந்த மட்டும் என்னென்ன நாடகம் சிறந்த முறையில் அமைத்து வைத்திருக்கிறார். நன்றியை தெரிந்து கொண்டு ஹலோ ஹலோ ஹலோ
சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீத காதல் எந்தன் காதல் பார்வை ஆசை பூங்குயில் ராஜ பார்வையில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீத காதல் எந்தன் காதல் பார்வையில் ஆசை பூங்குயில் ராஜ பார்வையில் சிங்காரமாய் பண்பாடுவே சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீத காதல் காதல் பார்வையில் ராஜ பார்வையில் அருமையான ஒரு ஒளிப்பெருக்கி. சூப்பர் சூப்பரியா சூப்பர் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கணபதி அடைய ஐயா கேட்குறேன். அப்ப நான் கேட்கல போ. கேட்கல இல்ல கேளு. சொல்லு. ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? ஒரு மனுஷன் ஆம்பளையா பிறந்தவன் சரி எல்லா தவறையும் கூட செய்யலாம், ஒரு தவறை மட்டும் செய்யவே கூடாது. அப்படி என்ன தவறு? என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? ஒரு தவறை மட்டும் செய்யக்கூடாதுன்னு என்ன தவறு தெரியுமா? சொன்னதானே தெரியும். எவன் ஒருத்தன் ஆம்பளையா பிறந்து என்னைக்கு கல்யாணம் பண்றானோ சரி அன்னைக்கு புடிச்சிச்சு செம்மச்சனிய. சத்தியமா சொல்றேன். அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. உனக்கலாமா? ஐயா இப்ப அப்படித்தான் இருக்கும். போக போக தெரியும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காரணம் என்னன்னு கேளு. என்னது? எனக்கு நாடகத்துல பப்புனு போட்டு நடிக்க மட்டும்தான் தெரியும். சரி வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. உண்மையால அதுதான். எனக்கு 3500 ரூபாய் சம்பளம். உனக்கு? ஆமா. அவ்வளவு இல்லைன்னா வாங்க மாட்டியே. இல்ல 3500 ரூபாய் சம்பளம். இந்த யாரு அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அப்படி சொல்லிட்டு 3500 ரூபாய் சம்பளம். சரி. ஆனா ஏன் முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவா? என்ன? எப்படி 500 ரூபாய் நம்ம செலவுல போயிடும். ஆமா ஆமா எப்பவுமே சரி சரி. காலையில ஒரு கோட்டை அடிச்சாதான் தூக்கமே வரும். வரையில கூட தானே. வரையில ஒரு கோட்டை அடிச்சாதான் நாடக மேடைக்கு வர தோணும். இல்லன்னா அதுவும் தோணாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவுல ஒரு 500 ரூபாய் போயிடும். 3000 ரூபாய் கொடுத்தாதான் என் முண்டாட்டி என்னை வீட்டுக்குள்ளே விடுவா. சரி. என் முண்டாட்டி வாட்ச்மேன் ஒண்ணு கையில குச்சி எடுத்து வச்சுக்கிட்டே நிப்பா. எப்படா உள்ள ஒரு 3000 ரூபாய் சம்பளம் வரணும்னு. சரி நேரம் சொல்லிட்டு சம்பளத்தை கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப 6 மாசமா சீசன் இல்ல. சரி சீசன் முடிஞ்சு போச்சு. இப்ப எலெக்ஷன் வேற நாடகனால ரொம்ப தட்டுப்பாடாவும் இருக்குது. ஆமா நேரம் பர்மிஷன் கூட கிடையாது. வாங்கின முறை 10 நாடகம் நின்னு போச்சு. ஆமா 10 நாடகம் நின்றுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கூட கிடையாது. சரி ஆமா ஒரு சில ஊர்ல பர்மிஷன் ரொம்ப கெஞ்சி கிளறி வாங்கி நாடகத்தை வைக்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லயே இருந்தேன். சரி அப்பதான் என் முன்னாடி கேட்டா என்னது? ஏண்டா நீ எல்லாம் ஆம்பளையா?
எடுத்துக்கிட்டு எரிஞ்சனா செத்து போயிரு. என்னைய கேட்டா அதுக்கு இங்க எதுக்கு நீட்டுற? என்னைய கேட்டா சொல்றேன். ஏன்டா நீ எல்லாம் ஆம்பளை அப்படின்னா, சரி. ஏன்டி உனக்கு சந்தேகமா இருக்கா அப்படின்னு. ஏன்டா உனக்கெல்லாம் 2 புள்ள குட்டி வேற, இல்ல என்னைய கேட்டா அப்படின்னு. உனக்கு 2 புள்ள வேற, அது பார்த்தான்னு வயித்துல வேற 1/2 புள்ள. ஏன்டா நாய் பிய திங்க திங்கிற. என்னைய கேட்டா கெட்டு போயிருமா? என்னைய கேட்டா உனக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது வா வா அப்படி சொல்லி ஏன் மொண்டாட்டி என்னைய கேட்டா ஏன்டி அப்படின்னு. சரி. ஏன்டா நாய் பிய திங்கிற கட்டில ரெட்டன கால் போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஏன்டா உனக்கு மரியாதை கெட்டு போயிரு வச்சுக்க. சரி மரியாதை. என்ன படம்? வீட்டுல சன் டிவி கே டிவி பார்த்து இருந்த நீ வேற அப்படி சொல்லி படம் பார்த்து இருந்தேன். அப்பதான் என் மொண்டாட்டி சொன்ன, என்னது இனிமேல உன்ட குடும்பம் நடத்துறாத நான் முடிவுக்கு வரல. அட பீத்த பையல, என்னைட்ட என்ன மசத்துக்கடா குடும்பம் நடத்தும்? ஆமாடா நீ நான் என்ன கிட்டியை அடிக்க முடியும் எடுவட்ட வயல அப்படி சொல்லி ஏன் முன்னாடி சொன்னேன். இனிமேல உன் கூட வாழ முடியாது, உன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் முண்டாட்டி என்ன சொல்லிட்டா, புள்ள குட்டியெல்லாம் கூட்டிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. ஐயோ நீ என்ன பண்ற? வீட்டுல தான் இருந்தேன். சோத்துக்கு சுப்பிரமணிய பிடிச்சி புளியங்கொட்டை குத்திக்கிட்டு இருந்தேன். சரி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண வீட்டுல இருந்தேன். அப்பத்தான் தோணுச்சு, என்னது என்னடா பண்றது இந்த வேலை, நமக்கு 1 நாள் 2 நாள் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, என்னது போற கையில பொண்டாட்டி கூட பிறந்தான். ஆமா இல்ல பிறக்கும் போது பிள்ளைகளோட பிறந்தான். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நம்மளா தானே தனியா தானே பிறந்தான். ஆமா நீ போனா போ, என்னால வாழ தெரியாதா? ஆமா என்ன உனக்கு கை கால் இல்லையா, வாழ முடியாதானே? ஆமா போனா போடி அப்படி சொல்லி வீட்டுல இருந்தேன். சரி 1 வாரம் பார்த்தேன். நம்ம சூழ்நிலையே சரியில்லாம போயிருச்சு. அம்மா நம்மளே துணி துவைக்க வேண்டியதா இருக்குது, நம்மளே சோறாக்க வேண்டியதா இருக்குது, நம்மளே ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. அம்மா சரி அப்போ ரோசத்துல பேசிட்டான். சரி சரி வெக்கத்துக்கு துக்கம் இல்லாம போய் கூட்டி வந்துடும்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன், என் மாமனார் வீட்டுக்கு. சரி வேற என்ன பண்றது? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனார் வீட்டுக்கு போனேன். சரி என் மாமனார் வீட்டுக்கு போன என் பொண்டாட்டி இருந்தா, வாடி வீட்டுக்கு போவான், இனிமேல நான் உனக்கு பிச்சை எடுத்தாவது சரி உனக்கு சம்பாரிச்சு போடுறது என்னோட கடமை. எனக்கு இந்த வேலை எந்த வேலையும் தெரியாது. சரி கோயில் வாசல்ல பிச்சை எடுத்தாவது உன்னை கஞ்சி ஊத்துறேன். சரி வாடி போவோம் அப்படின்னு. இனி நான் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா, சரி 10 நாள் ஆச்சு அப்படின்னு. உனக்கு சம்பளம் எவ்வளவுன்னா 3000 ரூபாய் சம்பளம்னு. 10 நாளைக்கு எவ்வளவு அப்படின்னா 30,000 ரூபான்னு. சரி 30,000 ரூபாய் இப்ப கொடுத்தீங்கன்னா உன் கூட வந்து வாழுவேன். என் கூட வந்து வாழ்ற இல்ல என் முண்டாட்டி சொன்னாடா சனியை முடிச்சவனே அப்படின்னு சொல்லி என் முண்டாட்டி சொன்னா. சரி 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா உன் கூட வந்து வாழுவேன், இல்லன்னா வாழ முடியாது போடா அப்படின்னா. நானும் காலில் விழுந்துட்டு கதறினேன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், காலில் விழுந்துட்டேன். ரொம்ப பாவம் இது, காலில் விழுந்தேன் தெரியுமா? ஆமா நீங்க அப்படி ஒத்துக்கல, நீங்க எல்லாம் பொண்டாட்டி காலில் விழுகாதீங்க பாரு. அதையாண்டா வெளியே சொல்றேன், அதை வெளியே அதெல்லாம் மூளைக்கு விழுந்து கிடப்பேன். திரும்ப திரும்ப குனிஞ்சு விழுந்து எழுந்திருப்பேன். கெடுத்துட்டாங்க. ஆமா சத்தி பேர்லாம் மலைக்கூட்டுக்குள்ளேயே கிடப்பேன். ஆமா நீங்க கல்யாணம் பண்ணா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்ற? இல்ல எனக்கு தெரியும், சைச்ச பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி காலில் விழுந்து கூப்பிட்டேன். என் முன்னாடி ஒரே வார்த்தை சொல்லிட்டா, என்னது எப்போ நீ 30,000 ரூபாய் பணம் கொடுக்குறியோ அப்போ உன் கூட வந்து வாழுவேன், இல்லன்னா வாழ முடியாது போடா நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டா. நானும் ஒரு ஆம்பளை இல்லையா? ஆம்பளையா இல்லையா? இல்லதே நானும் ஆம்பளை தான். நானும் பொறுத்து பார்த்தேன். சரி எனக்கு ரோசம் தாங்கல, காலில் விழுந்தேன். ஒரு மனுஷன் ஆம்பளைங்கிற ஒரு விஷயத்த மறந்து கூட காலில் விழுந்தேன். அப்பாவது பொண்டாட்டிங்கிற மதிச்சு வரணுமா இல்லையா? அம்மா மனசு இறங்கணுமா இல்லையா? இறங்கலையா? ஐயோ அப்படி வர முடியாது லேடி போடி. நீ என்ன பண்ண? இனிமேல் நீ மூஞ்சில முடிச்சாலும் எனக்கு வேண்டாம், இனிமேல் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிறது இல்லை. சரி அப்படி நினைச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு யோசனை வேற. என்னது? வீட்டுக்கு போனா சோறாக்கணும், துணி துவைக்கணும். ஆமா ஆட்டுக்குட்டி மாடு கிடக்குது. ஆமா என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப வருத்தமா இருந்திருக்குமே. அப்பதான் எனக்கு ஒரு சரியான ஐடியா தோணுச்சு. என்ன ஐடியா? நீ வர முடியாதுல்ல, வரலனா போடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன யோசனை? இப்ப போனா போறா நேரா அவங்க அம்மாவை கூட்டி வந்துட்டேன். ஆடா பீத்த பலவோ முகரையில முழிச்சா விளங்கும். சோறாக்கி ஊத்தடா சனியை முடிச்சவனே. சோறாக்கவா? அவியல மாமியால கூட்டிட்டுறான்னு சொல்லட்டோம்னா அசியப்படுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் மாமியார் 2 நாள்
கூட்டிட்டு தானே தெரியும். ஆமா, என் மாமியார் 2 நாள் வந்து வீட்டுல இருந்துச்சு. அது உடனே சொல்லிச்சு, எப்பாப்பா போலும் ஓம் பொழப்பு சரியில்லை, பொழப்பு ஓம் பொழப்பு கிழிச்சு போன பொழப்பா இருக்குது, நான் வந்து பார்க்க முடியாதுப்பா. சரி, என் மகளை வச்சு நீ இப்படித்தான் பொழத்திருப்பேன்னு தெரியும் எனக்கு. என்னது பொழைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அது 2 நாள்ல போயிருச்சு. சரி, போனோடனே காலையில 4 மணினா பேப்பர் படிக்கிறது எனக்கு வழக்கம். உனக்கு? ஆமா, டீ கடைக்கு போய் பேப்பர் படிப்பேன். சரி, கடை வாங்கினாலும் 10 ரூபா காசு இல்லைனாலும் பக்கத்துல கடை வாங்கியாவது பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ, 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு டீ கடைக்கு போனேன். சரி, அப்பதான் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. என்னது? கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் ரூபா லோன் கொடுப்போம்னு. லோனு? ஐயோ, அப்பதான் எனக்கு தோணுச்சு, சபாஸ், நம்ம ஏரியால லோன் எடுக்கிற மாதிரி நம்ம லோன் வாங்கி நம்ம பொண்டாட்டிய கூட்டியாந்துடணும். ஆமா, உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம். லோனும் எடுக்கிற உங்களுக்கு தான் சொல்றேன், பொம்பளை ஆளு ஆத்தா உங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு வாரம் விடாம லோன் வாங்கி வச்சிருப்பீங்களே, வெள்ளி சர்வோதயா நிறைய லோன் எடுத்திருக்கியாக்கா தெரியும். இந்த நாடை வைக்க கூட லோன் காசு எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். என்னத்த போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இதை எடுக்கணுமே, 1.5 லட்சம் ரூபா லோன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்களே. சரி, அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த நம்பருக்கு போன் அடிச்சிட்டேன். அண்ணே, 1.5 லட்சம் ரூபா லோன் எப்ப கொடுப்பீங்க? சரி, என் முண்டாட்டி என் மாமியா வீட்டுல இருக்கா, அவளை போய் நான் கூட்டி வரணும். என்ன இந்த 1.5 லட்சம் ரூபா லோன் சீக்கிரம் கொடுங்கண்ணே அப்படின்னு. சரி தம்பி, நாங்க கொடுக்க மாட்டோம். நீ என்ன பண்றேன்னா, உங்க ஊரு பக்கத்துல கால்நடை மருத்துவர், கால்நடை மருத்துவர் மாட்டு டாக்டர். சரி, மாட்டு டாக்டரை போய் பாத்தீங்கன்னா அவர் லோன் கொடுக்க அப்ளிகேஷன் கொடுப்பாரு தம்பி அப்படின்னாரு. சரி சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். நானும் மாட்டு டாக்டரை பார்க்க போனேன். சரி, மாட்டு டாக்டர் பார்க்க போனா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் செந்தில் டாக்டர். வாடா தம்பி குட்டிகளை கொடுப்போம். என்னடா அப்படின்னாரு. சரி சார், ஒரு விஷயம் இல்ல, கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் ரூபா லோன் கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பருக்கு போன் அடிச்சேன். சார் உங்கள்ட்ட பார்க்க சொன்னாங்க. சரி, என் முண்டாட்டி கோச்சிரி என் மாமியா வீட்டுல இருக்கா, அவளை போய் கூட்டி வரதா சார் அந்த 1.5 லட்சம் ரூபா லோன் அப்படின்னு. சரி தம்பி, வேற எந்த விஷயம் இல்ல, உனக்கு 1.5 லட்சம் ரூபா லோன் நான் தர்றேன். ஆனா 3 நிபந்தனை இருக்கு தம்பி அப்படின்னாரு. என்ன நிபந்தனை சார் அப்படின்னு. தம்பி, முதல் நிபந்தனை என்னன்னா, 3 சென்ட் இடம் வேணும் அப்படின்னாரு. சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மள்ட்ட 6 சென்ட் நிலம் இருக்குது. அதுல 3 சென்ட்ல இடத்தை வீட்டை போட்டுருக்கிறேன். 3 சென்ட் சும்மா தான் கிடக்குது. சரி பரவாயில்ல சார், 3 சென்ட் இடம் இருக்கு சார் அப்படின்னு. சும்மா தான் கிடக்குது. ஆமா தம்பி, அதை போய் நல்லா சேசி போட்டு சுத்தம் பண்ணி ஒரே மட்டமா நீ என்ன போட்டோ எடுத்து கொண்டு வந்து காமி அப்படின்னாரு. சரி ஊருக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்புனா சேசி போட்டு சுத்தம் பண்ணி போட்டோ எடுத்து கொண்டு வந்து சார் முதல்ல அந்த காமிச்சிட்டேன். சரி தம்பி, 2வது நிபந்தனை அப்படின்னாரு. என்ன நிபந்தனை சார் அப்படின்னு. தம்பி, இந்த இடம் சுத்தம் பண்ணி போட்டிருக்கீல்ல, அதுல ஒரு கொட்டையை போட்டிருக்கணும் அப்படின்னாரு. அது எதுக்கு? கொட்டை இருந்தா கோழி குஞ்செல்லாம் உள்ள விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டையை போட்டிருக்கணும் அப்படின்னாரு. சரி, இந்த கொட்டையை போடுற காய்ச்சி இருந்தா ஏன் முண்டாட்டி நான் குட்டி வந்திருக்க மாட்டேன், என்றதான் காய்ச்சி இல்லையே. சரி, அப்பதான் யோசிச்சு பண்ணி பார்த்தேன். என்னது? அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. வீட்டுல 20 வெள்ளாட்டு குட்டி 3 மாடு வச்சிருந்தேன். வக்காளி வீட்டுக்கு போனல 5 வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சேன். 5 வெள்ளாட்டு குடிச்சு முடி வித்து என்ன பண்ணே கொட்டையை போட்டேன். சரி, கொட்டையை போட்டேன், போட்டோ எடுத்து கொண்டு கொட்டையை போட்டேன் சார் அப்படின்னு. தம்பி, 3வது நிபந்தனை அப்படின்னா. மறுபடியுமா? என்ன சார் 3வது நிபந்தனை அப்படின்னு. தம்பி, அந்த கொட்டையை போட்டியல்ல, இடம் சுத்தம் பண்ணி கொட்டையை போட்டியல்ல, அந்த கொட்டைக்கு பக்கத்துல போர் போட்டு தண்ணி வேணும் தம்பி அப்படின்னாரு. போர் இந்த வெயில் காலத்துல போர் போட்டு தண்ணி வருமா? போர் போட்டு தண்ணி வேணுமா? எதுக்கு சார் தண்ணி அப்படி? தம்பி, கோழி கொஞ்சம் தண்ணி இல்லாம செத்து போயிடும், அதனால லோன் கொடுக்க மாட்டாங்க. சரி, என்ன போர் போட்டு போட்டோ எடுத்து வந்து காமி தம்பி அப்படின்னாரு. நான் போர் போடுற காசு இருந்தா ஏன் முண்டாட்டியை கூட்டி வந்துட மாட்டேன். நமக்கு 1.5 லட்சம் ரூபா லோனு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விறுவிறு வீட்டுக்கு போனேன். 15 வெள்ளாட்டு குட்டியும் பிடிச்சி வித்தேன். 3 மாட்டையும் பிடிச்சி வித்தேன். சரி, கல்லி 1 லட்சம் ரூபா மடியில பணத்தை கட்டினேன். சரி, ஒக்கப்பட்டி சரவணன்ற ஒரு ஊரு நாரதர் போடுவார் அந்த ஆளு. சரி, அந்த ஆளு அவர் தான் நீரோட்ட நிபுணர். அவர் தான் நீரோட்டம் பாப்பாரு, சூப்பரா பாப்பாரு அந்த ஆளு. நேரம் ஒக்கப்பட்டி வந்துட்டேன். சரி, ஒக்கப்பட்டி வந்தோன்னு வானே அப்படின்னா. என்னடா தம்பி அப்படின்னாரு. நம்ம வீட்டுக்கு தானே நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு. சரி சரி வாடா போன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டேன். அவரை கூட்டிட்டு தேங்காயை கையில வச்சுக்கிட்டு அவர் வாட்டில குட்டி ஓட்ட நாய் மாதிரியே சுத்துறாரு. இப்படியே சுத்திக்கிட்டே வந்தாரு. என்ன ஒரு பக்கம் தண்ணியை காணோம். என்னடா தம்பி, ஒரு பக்கம் தண்ணியை காணாம இருக்குதுடாடா அப்படி சொன்னாரு. சரி என்னன்னே பண்றது அப்படின்னு. நம்ம 1.5 லட்சம் ரூபா லோன் வராம போயிருமே அப்படின்னு. சரி சரி ஒண்ணும் கவலைப்படாத, வா சனி மூலையில இருந்து பாம்புல ஓரமா ரோட்டு ஓரமா போய் பாப்போம். சரி, ஒருவேளை அதுல அதிர்ஷ்டம் கிடைச்சாத்தான். அபிட்டமா? ஆமா, அதிர்ஷ்டம் கிடைச்சாத்தான்டா தம்பி அப்படின்னாரு. சரி வானே போ அப்படின்னு. நான் அந்த வாட்டில குட்டி ஓட்ட நாய் மாதிரி அந்த ஆளு பின்னாடியே திருறேன். அவர் என்ன தேங்காய் வச்சுட்டு என்ன பண்றாரு, சனி மூலையில இருந்து பாம்புலையில நேரம் அப்படி திரும்பினாரு பாரு. சும்மா தேங்காய் கிட்டதுக்கு தம்பி உனக்கு யோகம்டா அப்படின்னாரு. என்னன்னே அப்படின்னு. தம்பி உனக்கு வெறும் 7 அடியில தண்ணி இருக்குடா அப்படின்னாரு.
எங்கடா 7 அடியில் இந்த காலத்தில் எனக்கு வந்துருச்சு கோபம். உனக்கு வந்த மாதிரியே தான் எனக்கு வந்துச்சு. ஐயா இங்கிட்டு செலுவ போய் 1500 அடி போர் போட்டிருக்கேன். பூரா வரட்டு போயா போகுது. ஆமா. இங்கிட்டு கருத்தராசி பைய போட்டிருக்கேன், வெறும் ஈர மண்ணா இருக்குது. சரி, நீ எப்படியா எனக்கு வெறும் 7 அடியில தண்ணி இருக்கு அப்படின்னு மரியாதையா காய்ச்ச வாங்கிட்டு போய் சொல்லாம ஓடிப்போம். சரி அப்படின்னு தம்பி டேய் நான் கூட போய் சொல்லுவேன், என் ஜாதக போய் சொல்லாது. சரி நீ வேணா வண்டியை வர சொல்லு, போட்டு கொடுத்துட்டு போறேன்டா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல நம்பிக்கை இல்ல. சரி நேரா போர் வண்டியை வர சொல்லி தேங்காய் எல்லாம் உடைச்சு 7 பட்சம் எலுமிச்சம்பழம் எல்லாம் விட்டு எறிஞ்சிட்டு என்ன ஒரு பைப்புல அரை பைப்பு தான் இறக்குடா, சும்மா தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்குதுடா. சும்மா தண்ணி பிச்சுக்கிட்டு அடிச்ச. சரி பாத்தீங்கன்னா 13 குளம் ரொம்ப இருக்குது, 32 கிணறு ரொம்புச்சு. சரி 18 பட்டி கிராமமும் என்னைய தேன வேடிக்கை பார்த்துச்சு. ஆமா 18 பட்டி கிராமமும் என்னைய வேடிக்கை பார்த்துச்சு. சரி இங்க வர்ற குட்டியில ஒரு பயலுக்கு வர்ற வெறும் 7 அடியில தண்ணி, இங்க வர்ற தண்ணி பூரா மட்டன்னு போகுதுடா அப்படின்னு சொல்லி ஊரே என்னோட பேச்சுதான் பேசி இருந்தாங்கல்ல. காலையில 6 மணி ஆயிருச்சு, வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன். அப்பத்தான் 3 வண்டி வந்துச்சு. என்ன வண்டி? ஒன்னு போலீஸ் வண்டி, இன்னொன்னு விவோ, இன்னொன்னு தாசில்தார். எதுக்கு தண்ணி இது ஊருக்கு கேட்டு வந்துருப்பாங்களா? இப்ப பூரா வறட்சி காலம் ஆயிருச்சு. ஆமா இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மள்ட்ட தண்ணியை கேட்டதே அவங்க 3 பேர் வாராங்க. சரி அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு தான் வெறும் 7 அடியில தண்ணி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சேர்ல ரெட்டன கால் போட்டு உட்காந்துருந்தேன். இங்க யாரா குட்டியாளர் பப்புனு அப்படின்னாரு. போலீஸ்காரர் கீழே இறங்கி வந்து தொப்பியை மாட்டிக்கிட்டு. சரி நான் செவனேன்னு உட்காந்துருந்தேன். நமக்கு தான் 7 அடியில தண்ணி இருக்க கவுரும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்ல உட்காந்து கால ஆட்டிக்கிட்டு இருந்தேன். ஏய் யாரா குட்டியாளர் மரியாதையா சொல்றியா இல்லையா, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கட்டுமா அப்படின்னாரு. எந்திரிச்சிட்டேன். யாரா குட்டியாளர் பப்புன்னு? நான் தான் சார் அப்படின்னு. என்னடா பண்ணேன்னாரு. நான் எதுவும் மண்ணல சார்ன்னு. மரியாதையா சொல்றேன் என்ன பண்ணாருன்னாரு. சரி நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு. போய்க்கு ஒரு கன்னத்துல ஏன் சார் அப்படின்னு. போர் போட்டியா அப்படின்னாரு. போட்டேன் சார் அப்படின்னு. யாரை கேட்டா போட்டேன் அப்படின்னாரு. யாரை கேட்கணும்? யாரை கேட்டு சார் 20 வெள்ளாட்டு குட்டியை வித்திருக்கேன், 3 மாட்டை வித்திருக்கிறேன், யாரை கேட்டு சார் போர் போடணும் அப்படின்னு. மறுபடியும் இந்த கணத்துல மட்டார்னு ஒரு அறை விட்டாரு. என்னைய கேட்டா போட்டிருக்கணும்டா அப்படின்னாரு. நான் ஏன் சார் உங்களை கேட்கணும் அப்படின்னு. நீ போர் போட்டதெல்லாம் தப்பு இல்லடா இடுவட்ட வயல. சரி கீழே போன காவேரி பைப்பு தண்ணியை பூரா உடைச்சு விட்டு அவங்க 11 ஊர்ல இருந்து பூரா கேஸ் போட்டாங்கடா அப்படின்னாரு. அந்த ஆளு ஜோசியம் பார்த்தேன், கொண்டு போய் கீழே காவேரி பைப்பை ஓட்டையை போட்டு விட்டு என்னை 3 மாசம் கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுட்டேன். அது மாதிரி ஆத்தா உங்களுக்கு போர் போடணும்னு நினைச்சா என் நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு போறேன். 3 மாசத்துக்கு சாப்பாடு ஃப்ரீ, தங்குற ரூம் ஃப்ரீ. ஆமாம் யாரும் உங்களை டிஸ்டர்பன்ஸே தூங்குவையில் எழுப்ப மாட்டாங்க. நீங்கள் வாக்கில் எந்திரிக்கலாம், கம்பி என்னெல்லாம் திருப்பி படுத்துக்கலாம். எங்கடா கூட்டி போற உங்களை? போலீஸ் ஸ்டேஷன் தான். பீத்த போல. சரி விடு. என்ன கருத்தி பொண்ணக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மற்றும் திருப்பூர் தாலுகா மற்றும் கானூர் கிராமத்தில் அலுவலத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு நடைபெறும் அனைவரும் காண அவர்கள் அன்புடன் மங்கள பங்குனி மாதம் மற்றும் 8ஆம் தேதி மற்றும் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறக 10 மணி காவனூர் கிராமத்தில் அமைந்த சிங்காரம் கலைஞர்கள் திருப்பாச்சியத்தையும் உயர்த்திரு காவல்துறை படித்தேன். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்? ஏன் இல்லை நல்லா படிக்கிறியாதே? நல்லா படிக்கணும். நான் மனப்பாடப்பட்டு படித்தா கூட அப்படி படிக்க மாட்டேன். ஐயோ இதோட படிக்க உனக்கு தெரியுமா? இப்போ எப்படி படிப்பேன்? ஓம் சுக்லாந்திர சத்மான திருப்பாச்சி வனம காவல்துறை சாயபாராய் மரகம் கிராம உயர்வைக்கணும் கிராம நிர்வாகம் இளம மகளிர் தலை பந்த ஹோட்டல் கருப்புராஜாமயம் குறிச்ச என் வீடு வையாசி மாசம் பால் காய்ச்சி அட்வான்ஸ் வாங்கிக்க அவட்ட கொடு. அடா பீத்தப்பது. மற்றும் திருப்பாச்சி உயிர் திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் உயர்திரு மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் முன்னிலையிலும் மற்றும் மகளிர் அறக்கட்டளை மற்றும் பந்தம் ஹோட்டல் உரிமையாளர் கருப்புராஜா அவர்கள் MD வெள்ளிக்குறிச்சி அவர்கள் தலைமையிலும் என்று நடக்கக்கூடிய நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்கள் கொண்டு என்று நடக்கக்கூடிய நாடகம் சின்ன கருப்பு வெயிலிருப்பு என்று சொல்லக்கூடிய நடிகருடைய நடிகர் நடிப்பு சிறந்த நடிப்பு சொல்றார் உங்களை விட்டு பிள்ளை உங்கள் அபிமான சகோதரன் சொல்லக்கூடிய யூடியூப் புகழ் பெற்ற அருமை தம்பி எம்எம் முத்துகிருஷ்ணன் அவர்களே மற்றும் சிவன் மற்றும் பேரிக மாளிகை காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு
அடுத்தபடியாக பாட்டுக்கா இவங்களுக்கா பாட்டு நினைச்சக்கூடிய அருமை சகோதரி ஜெகந்தி முருகனே சக்தி தெலங்கை மகமாய தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில அதுக்கு வல்வீச்சுடன் சிறப்பு எழுந்திரக்கூடிய உங்கள் அபிமான சகோதரன் சொல்லக்கூடிய அருமை தம்பி எம் பாண்டி இவர்களே மற்றும் கோட்டை வரும் சின்ன கர்மாடி. அதுக்கு உங்கள் அரண்மனை கிளரசு அரண்மனை சக்கரவர்த்தி தேனி சித்தனும் தேவகான பேரரசு இசை முரசு சொல்லக்கூடிய அருமை தம்பி கணபதி இவர்கள் அரண்மனை பின் பாடல். கோடி அருவி கொட்டுவே அடி அதை தேடி உசுர முட்டுவேன் உன்னால மலை கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு போட்டு என்னையே கண்டவளே கண்ணை மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கோடி அருவி கொட்டுதே அடி அது தேடி உசுர முட்டுதே முன்னால கோடி அருவி கொட்டுதே அடி அதை தேடி உசுர முட்டுதே முன்னால மூடி கண்ட கனவே பல முன்னாடி வந்த உறவே மூடி கண்ட கனவே பல முன்னாடி வந்த உறவே கூடி அறிவு தொட்டுடே கரையின் மேலே தொட்டுடே முன்னால கோடைக்கடி குமரன் தனக்கு முத்திரை பதக்கத்தில் யூடியூப் புகழ்பெற்ற அருமை தம்பி வீர மணிகண்டன் மிருதங்கம் டோலாக் தவளை தொப்பி மற்றும் சண்டை மேல வாசிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
சென்ட்ரல் மற்றும் சுகுட்டிரும் அருமைத்தம்பி ட்ரிபிள் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய கல்விமடையை சேர்ந்த அருமைத்தம்பி எஸ்பி டிராவல்ஸ் உரிமையாளர் கே சக்திவேல் அவருடைய ஆல்ரவுண்டர் இசைப்பார்.
அடே அப்பா, நன்றி நன்றி. அடுக்கணையாக தாய் நதி உடைய தாளத்தை சிறந்ததும் ரமேஷ் சகோதரன் தளிர் இவருடைய தாளத்தை சேர்ப்பார். நன்றி நன்றி. அதுக்கு எங்களுக்கு வண்ணத்திரையகம் சொல்லக்கூடிய வண்ணத்திரையகம் மற்றும் தளிர் கலைக்குடும்பம் புத்தானத்தம் நன்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஒளி தளத்திற்காக சேர்த்து கொடுப்பது ஒளி அனுபவிப்பு ஸ்ரீ புவனேஷ் ரேடியோஸ். தெரியுமா